மக்கள் வானொலியுடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். தெருவில் நடந்து செல்லும் ஒருவரின் காதில் ஏதோ ஒரு வீட்டு வானொலியில் ஒலிக்கும் ஏதோ ஒரு பாடல் கேட்கிறது. அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை இரட்டிப்பாக்குகிறது அந்த பாட்டு. ஒருவேளை சோகமாக இருந்தால் அவரது மனதை பிழிகிறது அந்த பாட்டு. இப்படி ஆளுக்கும் மனநிலைக்கும் தகுந்தவாறு தமது உருவத்தை, உணர்வை மாற்றிக்கொள்ளும் மாய வித்தையை அந்த பாட்டு செய்தால் சந்தேகமே இன்றி அது மெல்லிசை மன்னர், இசையரசர் எம்எஸ்வியின் பாட்டு. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள எலப்புள்ளி கிராமத்தில் 1928 ஜூன் 24 பிறந்தார் மனையங்கத்து சுப்பிரமணியன் விஸ்வநாதன். அவரது முதல் அழுகையே சங்கீதமாக இருந்ததோ என்னவோ, ஆனால் எம்எஸ்வி குடும்பத்திற்கும் இசைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதிகபட்சமாக தந்தை முணுமுணுத்த சில பாடல்களை சிறு வயதில் அவர் கேட்டிருக்கக்கூடும். விஸ்வநாதனுக்கு 4 வயது இருக்கும்போது அவரது தந்தை மறைந்து விட்டார். அதனால் ராசி இல்லாதவர் என எம்எஸ்வியை திட்டி தீர்த்தார்கள் உறவினர்கள். சிறு வயது என்பதால் விஸ்வநாதனுக்கு எதுவும் புரியவில்லை. எனினும் அவருடைய தாய்க்கு எல்லாம் புரிந்தது. தமது மகனை உறவினர்கள் தூற்றுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலைக்கு முயன்றார். அவரை தடுத்து நிறுத்திய அவருடைய தந்தை கிருஷ்ணன் மகளையும் பேரனையும் அரவணைத்தார். தாத்தாவோடு கண்ணனூருக்கு சென்ற விஸ்வநாதனுக்கு சிறு வயதிலேயே இசை மீது அதிக ஆர்வம். மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கிய கதையாகத்தான் இருந்தது அவருடைய படிப்பு. பள்ளிக்கு போகும் வழியில் நீலகண்ட சாஸ்திரி என்பவர் சிறுவர்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பதை பார்த்தார். அவரிடம் இசை கற்க 3 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதற்கு வசதி இல்லாததால் வெளியில் நின்றபடியே நீலகண்ட சாஸ்திரி பாடம் எடுப்பதை கேட்கத் தொடங்கினார். கர்நாடக சங்கீதத்திற்கு இப்படி என்றால் சினிமா பாடல்களை கேட்பதற்காக டூரிங் டாக்கீஸில் நொறுக்கு தீனி விற்றார். இப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருந்த போது ஒரு நாள் தாம் சொல்லிக் கொடுத்த பாடல் ஒன்றை பாடும்படி மாணவர்களிடம் கேட்டார் நீலகண்ட சாஸ்திரி. உள்ளே இருந்த யாரும் பாடவில்லை. ஒரு கனத்த மௌனம் அந்த இடத்தில் குடிகொண்டிருந்த போது வாசலில் இருந்து பாட்டு சத்தம் கேட்டது. நீலகண்ட சாஸ்திரிக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் வெளியே வந்து பார்த்தபோது எம்எஸ் விஸ்வநாதன் பாடிக்கொண்டிருந்தார். யாருப்பா நீ? காசு கட்டி கத்துக்கிறவங்களாலேயே பாட முடியல, ஆனா நீ நன்னா பாடுறியே என்று ஆச்சரியமாக கேட்டார். எம்எஸ்வியை பற்றியும் அவரது இசை ஆர்வத்தை பற்றியும் தெரிந்து கொண்ட சாஸ்திரி விஸ்வநாதனை தமது மாணவராக ஏற்றுக்கொண்டார். அவரிடம் சங்கீதம் கற்ற விஸ்வநாதன் 13 வயதில் அரங்கேற்றம் கண்டார். சினிமாவில் நடிக்க வேண்டும், பாட வேண்டும், இதுதான் எம்எஸ்வியின் ஆசை, லட்சியம் எல்லாம். தமது தாய்மாமா மூலம் அதற்கான பயணத்தை தொடங்கினார். கோவை ஜூபிட்டர் பிக்சரில் பணியாற்றிக் கொண்டிருந்த விஸ்வநாதனின் தாய்மாமா அவருக்கும் அங்கு வேலை வாங்கி கொடுத்தார். எம் சுப்பையா நாயுடுவிடம் இசை உதவியாளராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார் விஸ்வநாதன். சுப்பையா நாயுடுவிடம் திரை இசை நுணுக்கங்களை அவர் கற்றபோது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. வீர அபிமன்யு என்ற படத்திற்கு மெட்டு போடும் பணியில் ஈடுபட்டிருந்தார் சுப்பையா நாயுடு. நீண்ட நேரம் ஆகியும் உருப்படியாக ஒரு டியூனும் அமையவில்லை. முதலில் விஸ்வநாதன் அமைத்த மெட்டு அவருடைய பேரின்றியே பாடலாக மாறியது. ஆனால் அதை பற்றி விசு கவலைப்படவில்லை. சிறிது தாமதமானாலும் அந்த பாடலுக்குரிய கிரெடிட் அவரை வந்து சேர்ந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸை கோவையிலிருந்து சென்னைக்கு மாற்றும் பணிகள் நடந்து கொண்டிருந்த போது குறிப்பிட்ட பாட்டுக்கு மெட்டு அமைத்தது விஸ்வநாதன் தான் என்பதை கூறி அவரை சென்னைக்கு அழைத்துச் செல்லும்படி பரிந்துரை செய்தார் சுப்பையா நாயுடு. அவர் செய்த அந்த உதவிதான் பின்னாளில் எம்எஸ்வி மெல்லிசை மன்னராக காரணம். அதற்காக தமது குருவுக்கு இறுதி வரை நன்றி கடன் செலுத்தினார் விஸ்வநாதன். கடைசி காலத்தில் சுப்பையா நாயுடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த போது அவரை தமது வீட்டிலேயே தங்க வைத்து பராமரித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சுப்பையா நாயுடு மறைந்ததும் சீடர் என்பதையும் தாண்டி ஒரு மகனைப் போல் அவருக்கு இறுதிச் சடங்கு செய்தார் எம்எஸ் விஸ்வநாதன். சென்னையில் இசையமைப்பாளர் CR சுப்பராமனிடம் ஹார்மோனியம் வாசிக்க தொடங்கினார் விஸ்வநாதன். அங்கு வயலின் வாசித்துக் கொண்டிருந்த ராமமூர்த்தி மீது எம்எஸ்விக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நாளடைவில் அது நல்ல நட்பாகவும் மாறியது. திடீரென சுப்பராமன் மறைந்துவிட அவர் ஒப்புக்கொண்ட தேவதாஸ், சண்டிராணி, மருமகள் உள்ளிட்ட படங்களை விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் முடித்துக் கொடுத்தார்கள். அவர்களுடைய திறமையை அறிந்த கலைவாணர் NS கிருஷ்ணன் இருவரையும் தமது படத்திற்கு இசையமைக்க வைத்தார். மூத்தவரான ராமமூர்த்தி பெயரை முதலில் போட்டு இசை ராமமூர்த்தி விஸ்வநாதன் என்றே டைட்டிலில் வர வேண்டும் என்பது எம்எஸ்வியின் விருப்பம். அதற்கு முட்டுக்கட்டை போட்டவர் NSK.
நீ சின்ன பையன், நீ விழுந்தாலும் மூத்தவரான ராமமூர்த்தி உன்னை தாங்கி பிடிப்பார் என்று கூறி விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று டைட்டில் போட்டார் கலைவாணர். விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இணைந்து சிறந்த பாடல்களை கொடுக்க தொடங்கினார்கள். 1952 தொடங்கி 1965 வரை இசை இரட்டையர்களாக தமிழ் திரையுலகை கலக்கினார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார் கவியரசர் கண்ணதாசன். குறிப்பாக அவருக்கும் விஸ்வநாதனுக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. இருவருக்கும் ஜூன் 24 தான் பிறந்த நாள். இந்த தகவலை மறுப்பவர்களும் உண்டு. எது எப்படியோ அவர்கள் இருவரும் இணைந்தால் அருமையான பாடல்கள் பிறப்பது மட்டும் உண்மை. இருவருக்கும் இடையிலான இந்த நட்பின் ஆரம்பமாக இருந்தது மோதல். CR சுப்பராமன் இசையமைத்த கன்னியின் காதலி படத்தில் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதினார் கண்ணதாசன். அதில் காரணம் தெரியாமல் உள்ளம் களிகொண்டு கூத்தாடுதே என்ற பல்லவி மெட்டுக்கு பொருந்திய போதும் களி கூத்தாடுதே போன்ற சொற்கள் நன்றாக இல்லை என்று கூறி அவற்றை மாற்றும்படி கேட்டார் CR சுப்பராமனின் உதவியாளர் விஸ்வநாதன். அதனால் கோபமடைந்த கண்ணதாசன் வார்த்தைகளை மாற்றாமலேயே இருந்தார். அப்போது அங்கு வந்த உடுமலை நாராயணகவி காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதேன்னு போட்டுப்பார், சரியாக வரும் என்றார். மேலும் கண்ணதாசனிடம் நீ எழுதியதுதான் நல்ல தமிழ், ஆனால் ஜனரஞ்சகத்துக்காக விசு அப்படி கேட்கிறார் என்று விளக்கினார். இப்படி மோதலில் தொடங்கிய கண்ணதாசன் MSV நட்பு பிறகு அன்பில் செழித்து ஆலமரமாய் வளர்ந்தது. இருவரும் இணைந்து பாட்டை உருவாக்குவதே சுவையான அனுபவம். கம்போசிங்குக்கு வந்ததும் இன்று சந்தத்துக்கா சொந்தத்துக்கா என்று விஸ்வநாதனிடம் கேட்பார் கவிஞர். அப்படி என்றால் உன் மெட்டுக்கு நான் பாட்டு எழுத வேண்டுமா, என் வரிகளுக்கு நீ மெட்டமைப்பாயா என்று பொருள். இப்படி மீட்டருக்கா மேட்டருக்கா என்று இருவரும் அடிக்கடி நகைச்சுவையாக பேசிக் கொள்வார்கள். கண்ணதாசன் தயாரித்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்கு விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் தான் இசை. அதில் இடம்பெற்ற 10க்கும் மேற்பட்ட பாடல்களும் மேட்டரின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவைதான். அதாவது கண்ணதாசன் வரிகளை எழுதி கொடுத்த பிறகு மெட்டமைக்கப்பட்டவை. மாலையிட்ட மங்கையில் TR மகாலிங்கம் பாடிய செந்தமிழ் தேன்மொழியாளை மறக்க முடியுமா? கண்ணதாசனுக்கும் விஸ்வநாதனுக்கும் இடையே அவ்வப்போது செல்ல சண்டைகள் ஏற்படும். அதையும் பாடலில் கொண்டு வந்து விடுவார் கவிஞர். அவன்தான் மனிதன் படத்தில் வரும் ஒரு பாடலை மே மாதம் சிங்கப்பூரில் நடக்கும் மலர் கண்காட்சியில் படமாக்க தயாரிப்பு தரப்பு திட்டமிட்டிருந்தது. அதை பற்றி தொடர்ந்து கண்ணதாசனுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தார் MSV. ஒரு கட்டத்தில் என்னடா சும்மா மேன்னு கத்திக்கிட்டே இருக்க என்று கேட்டுவிட்டு அனைத்து வரிகளும் மே என்று முடியும் வகையிலேயே கவிஞர் எழுதிய பாடல்தான் அன்பு நடமாடும் கலைக்கூடமே. ஆரம்பத்தில் ராமமூர்த்தியுடன் மட்டுமன்றி இன்னும் சிலருடன் இணைந்து திரைப்படங்களுக்கு இசை அமைத்துள்ளார் விஸ்வநாதன். 1953 MGR நடிப்பில் வெளியான ஜெனோவா படத்திற்கு ஞானமணி, கல்யாணம் ஆகியோரோடு இணைந்து இசையமைத்தார். இரத்த கண்ணீர் படத்தில் CS ஜெயராமனுடன் இணைந்து பணியாற்றினார்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். 1950களின் மத்தியில் சினிமா போஸ்டர்களில் தவிர்க்க முடியாத பெயராக இருந்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி. மூத்த இசையமைப்பாளர்கள் கோலோச்சிக் கொண்டிருந்த போதும் தங்களுக்கென தனி பாதையை போட்டு போய்கொண்டிருந்தார்கள் இருவரும். மக்கள் திலகம் MGRக்கு பல்வேறு ஹிட் பாடல்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த இரட்டையர்கள். சமூக கருத்துக்களை பரப்பும் பாடல்கள் மட்டுமன்றி MGRக்கு சிறந்த டூயட்டுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் பீம்சிங், சிவாஜி, MSV, ராமமூர்த்தி இணைந்தால் அது கூடுதல் ஸ்பெஷல். குறிப்பாக வரிசை படங்களில் வந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் வெரைட்டியாக சிச்சுவேஷன் சொல்ல ரகம் ரகமாக பாட்டு கொடுத்தார்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். 1000ல் ஒருவன் திரைப்படத்திற்கு பிறகு MSV ராமமூர்த்தி இணை பிரிந்துவிட்டது. அதற்கு காரணமாக சில நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக 1964 வெளியான கலைக்கோவில் திரைப்படம் சுட்டிக்காட்டப்படுகிறது. பாக்கியலட்சுமி புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் வசூல் ரீதியாக கலைக்கோவில் தோல்வியடைந்தது. அதற்கு ஒருவரை ஒருவர் பொறுப்பாக்கியதும் நடுவில் இருந்தவர்கள் சிண்டு முடிந்ததுமே இருவரின் பிரிவுக்கும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு வெளிப்படையாக தெரிந்த படம் என்று சர்வ சுந்தரத்தை கூறுவார்கள்.
அதில் இடம்பெற்ற அவளுக்கென்ன அழகிய முகம் பாடலில் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் நடிப்பதாக இருந்தது. ஆனால் படப்பிடிப்பின் போது ராமமூர்த்தி வரவில்லை. அதனால் MSV மட்டும் நடித்தார். தனியாக வந்த பிறகு MSV இசையமைக்கும் வேகம் தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் நாயகர்களையும் அவரை நோக்கி இழுத்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், நாகேஷ், ரஜினி, கமல் என விஸ்வநாதன் பாடல்களுக்கு வாயசைக்காத நடிகர்களே அந்த காலத்தில் இல்லை என்று சொல்லலாம். எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி என வேறு வேறு டிராக்குகளில் ஓடிய இரு பந்தய குதிரைகளை ஒரே நேரத்தில் சீராக ஓட்டிச் சென்றவர் MS விஸ்வநாதன். எம்ஜிஆர் படங்களுக்கு ஜாஸ், ஸ்பானிஷ் என உலக இசையில் தேஷ், சுத்தசாரங் என பல்வேறு ஹிந்துஸ்தானி ராகங்களை கொண்டு பாட்டு போடுவார். ஸ்பெயின் நாட்டில் காளை சண்டையின் போது பயன்படுத்தப்படும் பாசோ டபுள் இசையின் அடிப்படையில் குடியிருந்த கோவில் படத்தின் துள்ளுவதோ இளமை பாடலை உருவாக்கியிருப்பார். திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவை தொடங்கிய பிறகு கட்சியை வளர்க்க தமது படத்தின் காட்சிகளையும் வசனங்களையும் பாடல்களையும் பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆர். நேற்று இன்று நாளை படத்தில் வரும் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று பாடலில் ஏய்ப்பவருக்கே காலமென்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே என்ற வரிகள் வரும். அதேபோல் இதயக்கனி படத்தில் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடலில் என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே எனும் வரிகள் இருக்கும். இப்படி எம்ஜிஆரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பாட்டு போட்டு கொடுத்தவர் MSV. சிவாஜியின் உருக்கமான நடிப்புக்கு வலுச்சேர்க்கும் வகையில் ஹரி காம்போதி, கரகரப்பிரியா, ஆபேரி, ஹிந்தோளம், சாருகேசி என கர்நாடக இசையில் உள்ள ராகங்களை பயன்படுத்தி மெட்டு போடுவார். அதே சமயம் சூழலுக்கேற்ப மேற்கத்திய இசையையும் கிராமிய இசையையும் பயன்படுத்த தவறியதே இல்லை. ஸ்ரீதரை போலவே இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தரும் MSVயுடன் இணைந்து அமர்கலப்படுத்தியிருக்கிறார். அபூர்வ ராகங்கள் படத்தின் பெயருக்கேற்ப புதியதோர் ராகத்தை பயன்படுத்தி மெட்டமைத்தார் மெல்லிசை மன்னர். நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இடம்பெற்ற ஜகமே தந்திரம் பாடல் MSV குரலிலேயே ஒலித்தது கூடுதல் சிறப்பு. விஸ்வநாதன் அண்ணனை பார்ப்பதற்கு முன்பு எனக்கு சோற்றுக்கு வழியில்லை, அண்ணனை பார்த்த பிறகு எனக்கு சோறு திங்கவே நேரமில்லை என்றார் கவிஞர் வாலி. அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் MSV. அவரது இசையில் வந்த சில பாடல்களை எழுதியது கண்ணதாசனா வாலியா என்ற சந்தேகம் இப்போதும் எழும். மூத்தவர்களுடன் மட்டுமன்றி இளையவரான இளையராஜாவுடனும் இணைந்து இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ராமமூர்த்தியுடன் மீண்டும் இணைந்து விஸ்வநாதன் இசையமைத்த எங்கிருந்தோ வந்தான் திரைப்படம் 1995 வெளிவந்தது. இசைப்புயல் AR ரகுமான் இசையில் சங்கமம் படத்தில் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் மெல்லிசை மன்னர். MSV இசையமைத்த கிருஷ்ணகானம் என்ற தனி இசை தொகுப்பில் இடம்பெற்ற புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாடல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் பாடல்களில் தமிழ் உச்சரிப்பு மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார் MS விஸ்வநாதன். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மெட்டு போட்ட மெல்லிசை மன்னரையும் அவருடைய இசையையும் தமிழக மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள்.